காலையில் எழுந்திரிச்சோன்னுமே விறகு விட்டு போயாச்சுங்க. ஏன்னா கேரளாவில் 15ஆந்தேதியிலேருந்து மழை வரப்போதாம்மா. அதனால் சரி விறகு வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறகெல்லாம் எடுத்து போட்டதுக்கப்புறம் சரி அம்மாவா என்னை கொண்டு போய் விட்டுட்டு வா நேரமாச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி வா அப்படியே எல்லாத்தையும் போட்டு அப்படியே விட்டுட்டு பாப்பாவையும் போய் பார்த்துட்டு வந்தலான்னு சொல்லிட்டு போனால் வரமாட்டேங்கிறா குமுதி. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து ஐஸ் வச்சாச்சு. பார்த்தீங்களா? நான் 2 மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேங்க. மோட்ரு ஒன்றும் ஓடுறதில்ல, தண்ணியெலாம் இறக்குன்னு தான் செய்யணும்னு சொன்னாங்க. சரி தண்ணி இறக்க போகலாம் அப்படின்னு சொல்லி 3 குடத்தை தான் எடுத்துகிட்டு வந்தேன். தண்ணியெலாம் இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறச்சி முடிச்சுட்டு சரி பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவ வந்தாச்சுங்க. பாத்திரம் கழுவுறேன் கழுவிட்டே இருக்கிறேன். நாம் பாத்திரம் கழுவும் போது தான் இந்த கோழிகளுக்கு என்ன ஒன்றே தெரியாது, நம்மகிட்டயே வந்துட்டுருக்கும். அப்புறம் சரி பானிபூரியெலாம் பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பானிபூரி பொரிக்க வந்தாச்சுங்க. பானிபூரியும் பொரிவு நாங்குது. இந்த வெயிலுக்கு அடுப்புங்கரையில் அப்பா முடியல. சரி அப்படியே வெங்காயத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வெங்காயத்தை ஆரம்பித்தாச்சுங்க. அப்புறம் வெங்காயத்தில் அரைச்சி முடிச்சுட்டு பார்க்குறேன் மணி 3 மணி. சரி ஜென்ஸு இதுக்கு முன்னாடி ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பொழுது ஓடாது, வியாபாரத்துக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்துக்கு போனோம்னா இந்த கடை கடைன்னு போய்